ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 27ஆம் வசனம். 2 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு வாசிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வசனம் வாசிக்கும் போது எல்லாரும் இணைந்து கொள்ளணும். அதுதான் ஒரு மனம். ஸ்தோத்திரம். நீங்கள் இப்படி யோசிக்கக்கூடாது, ஏன் சேர்ந்து வாசித்தா தான் என்ன, தனியாக வாசிக்கலாம், அப்படி இல்லை. சேர்ந்து வாசிக்கணும்னு நமக்கு ஆவியானவர் சொல்லும்போது சேர்ந்து வாசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் இணைந்து கொள்ளுங்கள். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். 27ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை வியர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான்? அவர் நிர்ணயித்திருக்கிறது காரியங்கள் நிலை நிற்கும். அவர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், அதை ஒருவராலும் மாற்ற முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம செய்தியை கவனமாக கேளுங்க, ஆவியானவர் உங்களோட பேசுவார். நான் நினைத்திருக்கிறபடியே, ஆண்டவருடைய நினைவுகள், அவருடைய விருப்பங்கள், அவர் மனதில் இருக்கிற யோசனைகள், அதன்படியே நம் வாழ்க்கையில் சகலமும் நடக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் நினைவுகள் என்பதால் அது 100% நிறைவேறுவதற்கு சாத்தியம் இருக்கிறது. ஆமென். ஒருவேளை நாம் நினைத்தால் அது நடக்காமல் போகலாம், ஆனால் அவர் நினைத்திருக்கிறபடியினால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நினைத்திருக்கிறபடியே அப்படின்னா அதில் ஒரு மாற்றமும் இல்லாமல் கர்த்தர் அப்படியே நம் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். நம் வாழ்க்கையை குறித்து அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. நம்ம பல நினைவுகள் இருப்போம், அதெல்லாம் அவருடைய நினைவா? அவர் நம்மை குறித்து என்ன நினைத்திருக்கிறார், அவர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து என்ன நினைத்திருக்கிறார், அதுதான் நடக்கும். ஹல்லேலூயா. அது நடப்பதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நம் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் அவர் நினைவுகள் என்று நாம் சொல்லிவிட முடியாது. மாறாக நாம் நம்மை அவருடைய நினைவுகள் நிறைவேறுவதற்கு அவர் பாதத்தில் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நினைவுகளை நிறைவேற்றுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவரே நீர் என்னை குறித்து நினைத்திருக்கிற காரியங்கள் அப்படியே நடப்பதாக? நடக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். நம்முடைய தீர்மானங்கள் தோற்று போகலாம், அவருடைய தீர்மானங்கள் நிலை நிற்கும், அவருடைய விருப்பங்கள் நிலை நிற்கும். அவர் எதை செய்ய தீர்மானித்திருக்கிறாரோ அதை ஒருவராலும் மாற்றி அமைக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய எதிர்காலத்தில் அவர் செய்ய நினைத்திருப்பவைகளை ஒருவராலும் மாற்றி அமைக்க முடியாது. அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய நினைவுகளை செய்வதற்கு அவருடைய கரம் நீட்டப்பட்டே இருக்கிறது. அவர் நிர்ணயித்திருக்கிற காரியங்கள் நடப்பதற்கு அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. அவர் கரத்தை ஒருவராலும் திருப்ப முடியாது. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நினைவுகளை நம்மால் மாற்ற முடியாது. அவர் நம்மை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் நம் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காகவே. 33ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திற்கு நாம் வரும்போது, 33ஆம் சங்கீதம் 11வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். ஆண்டவருடைய இருதயத்தின் நினைவுகள் அது மாறாது, அது தலைமுறை தலைமுறைக்கும் அப்படியே நிலைச்சு நிற்கும். ஆண்டவர் சொன்னதை அவ்வளவு ஜாக்கிரதையாக நிறைவேற்றுகிற ஆண்டவர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா?
தலைமுறை தலைமுறைக்கும் நிற்கக்கூடிய நினைவுகள் ஆண்டவருடைய நினைவுகள். நம்ம நினைக்கிறது ஒரு தலைமுறைக்கு நிற்பதே கடினமான காரியம். மனுஷனுடைய நினைவுகள் எல்லாம் ஒரு தலைமுறையை தாண்டியே நிலை நிற்க முடியாது. ஆனால் இத்தனை ஆண்டுகளாக ஒரே ஒருவருடைய நினைவுகள் தலைமுறை தலைமுறை தோறும் நிற்கிறது. அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மனித நினைவுகள் மறந்து போகும். அது ஒரு காலகட்டம் வரும்போது மறைந்து போய்விடும். பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை மறந்து போனான். ஒரு நாள் சொல்லுகிறேன், இப்பொழுதுதான் என் நினைவில் வருகிறது. இப்பொழுதுதான். மனுஷ நினைவுகள் எல்லாம் சில நாட்களுக்குள் மறைந்து போகும், மறந்துவிடும். கர்த்தருடைய நினைவுகள் காலங்காலமாக நிலை நிற்கக்கூடிய நினைவுகள். ஹல்லேலூயா. அப்படியே அதை கர்த்தர் செய்வாராக. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள். நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானது. ஸ்தோத்திரம். இதுதான் ஒரு தேவ பிள்ளையின் நினைவு. ஒரு தேவ மனுஷனுடைய நினைவு நியாயமானதாக இருக்கணும், சரியானதாக இருக்கணும், சீரானதாக இருக்கணும். கிருபை பொருந்தின நினைவுகள், பரிசுத்தம் நிறைந்த நினைவுகள். இதுதான் நம்முடைய நினைவாக இருக்கணும். பைபிள் சொல்லுகிறது, நீதிமானுடைய நினைவுகள் நியாயமானவைகள். நியாயமான விஷயத்தை நோக்கி பார்க்கணும். ஸ்தோத்திரம். துன்மார்க்கனுடைய காரியங்கள்லாம் சூதானவைகள்னு பைபிள் சொல்லுகிறது. அதில் ரொம்ப சூதுவாது இருக்கு. சிலர் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப சூது நிறைந்த ஒரு ஆள். அது மாதிரி எதுலேயும் ஒரு கன்னிங்காக இருப்பாங்க. அது துன்மார்க்கர். துன்மார்க்கருடைய ஆலோசனை. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். ஏன்னா அதில் சூது நிறைந்திருக்கிறது. நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறது போல கொடுத்து தேவனை விட்டு திசை திருப்பி விடுவார்கள். தேவ சபையை விட்டு நம்மை பிரித்து விடுவார்கள். தேவனோடு உள்ள உறவு இதிலிருந்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிடுவாங்க. அதுதான் துன்மார்க்கருடைய ஆலோசனை. நீதிமானுடைய நினைவு நியாயமானது, செம்மையானது, வசனத்தின்படி உள்ளது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய நினைவு தலைமுறை தலைமுறைக்கும் நிற்கக்கூடியது. அவருடைய நினைவின்படியே நடக்கப் போகிறது. தேவ மனுஷனுடைய நினைவுகள் நியாயமானவைகள். மனுஷனுடைய நினைவுகள் எப்படிப்பட்டது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம், இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டார். மனுஷனுடைய நினைவுகள் நித்தம் பொல்லாதது. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் மனிதர்கள் அல்ல, தேவ மனிதர்கள். நீங்கள் எல்லாம் தேவ மனிதர்கள், தேவ மனுஷிகள். நம்முடைய நினைவு நியாயமானதாக இருக்கணும். மனுஷனுடைய நினைவு என்று சொல்லப்படுகிறது உலக மனுஷனை காண்பிக்கிறது, ரட்சிக்கப்படாதவனை காட்டுகிறது. ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய நினைவுகள் எப்படி இருக்கும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, நித்தம் பொல்லாததாகத்தான் இருக்கும். தேவனோடு நல்ல உறவில் இல்லாத ஒரு மனுஷனுடைய நினைவுகள் பொல்லாத நினைவுகளாக இருக்கும். ஸ்தோத்திரம். தேவன் விரும்பாத நினைவுகளாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நினைவுகள் நியாயமானவைகளாக இருக்கிறதா? நாம் நீதிமான்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நாம் தேவ பிள்ளைகளாக, தேவ மனுஷனாக, தேவ மனுஷியாக இருக்க வேண்டும். மனுஷருடைய நினைவுகள் போல நம்முடைய நினைவுகள் இருக்கக்கூடாது. எதிலும் மனிதர்கள் தீமைகளை யோசிப்பார்கள். எவ்வளவு ஆண்டவர் நன்மை செய்தாலும் தீமை செய்வது அது மனுஷனுடைய குணம். நன்மைக்கு தீமை செய்வது மனுஷ குணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பின் சகோதரர்கள் அவருக்கு தீமை செய்தார்கள். ஆனால் யோசேப்பு ஒரு தேவ மனுஷன். பார்வோனே சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? அப்போ தேவ மனுஷன் என்ன செய்கிறான்? அவன் கடைசியாக சொல்லும்போது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஸ்தோத்திரம்.
இது நம்மால் சொல்வது கொஞ்சம் கடினமான காரியம். கர்த்தர் அந்த கிருபைகளை தருவாராக. யோசேப்பு சொல்கிறான், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதியாகமம் 50:20. ஸ்தோத்திரம். இதான் தேவ மனுஷனுடைய ஒரு நினைவு. எவ்வளோதான் நமக்கு தீமை செஞ்சாலும் நம்ம நன்மை செய்கிறோம் பாருங்க, அங்கே தான் தேவனுடைய கிறிஸ்துவின் சுபாவம் வெளிப்படுகிறது. கிறிஸ்துவின் சுபாவம் வெளிப்படுகிறது. ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட சுபாவம், பண்படுத்தப்பட்ட நிலம், அதுதான் பிரயோஜனமா இருக்கும். அந்த அந்த நினைவுகள் நமக்கு வரணும். அந்த நினைவுகள் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளணும். எதிலும் தீமையை யோசிப்பது மனுஷ குணம், ஆனால் நன்மையை நினைப்பது அது தேவ மனிதர்களுடைய குணம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நினைவுகள் நியாயமானவைகளாய் இருப்பதாக, யோசேப்பை போல நியாயமானவைகளாய் இருப்பதாக. ஒரு பக்கத்தில் பார்த்தால் அவனுக்கு செய்த தீமைக்கு அவன் 1% கூட நன்மை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது மனுஷனுடைய நினைவின் பிரகாரம் யோசிக்கும் போது. ஆனால் அந்த தேவனுடைய நினைவின் பிரகாரம் யோசேப்பு நினைத்தபடியினால் அவர்களுக்கும் நன்மை செய்ய அவன் முன் வந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ மனுஷனுடைய நினைவுகள் எல்லாம் பொல்லாததாக இருக்கு. அது ரொம்ப நம்ம மனுஷர்களோட கவனமாக இருக்கணும். ரட்சிக்கப்படாத ஆட்களோடு, சரியான வேறுபாட்டின் ஜீவியம் இல்லாமல் அறகுறையாக இருக்கிற ஆட்களோடு கவனமாக இருக்கணும். காரணம், நினைவுகள் எல்லாம் பொல்லாததாக இருக்கும். ஸ்தோத்திரம். நல்ல நினைவுகள் இருக்காது. கவனமாக இருக்கணும். உலகத்துக்குள்ளே போகும்போது உலக நண்பர்கள் வட்டாரத்தில் இருந்தீங்கன்னா இன்னைக்கு வெளியில் வரணும். ஸ்தோத்திரம். உலக நண்பர்கள் பொல்லாத நினைவுகளை நமக்குள்ள புகுத்திடுவாங்க. நம்முடைய வாழ்க்கை கெட்டு போகும். ஸ்தோத்திரம். அநேகர் வாழ்க்கை கெட்டு போனது காரணம் என்ன? கெட்ட நண்பர்களோடு உள்ள உறவு. ஏதாவது வாலிபர்களுக்கு மாத்திரல்ல, பெரிய வயதானவர்கள் கூட தவறான நண்பர்கள். ஸ்தோத்திரம். இதெல்லாம் அவங்க வாழ்க்கையை கெடுத்து போடுகிறது. தவறான நண்பர்களோடு உள்ள உறவுகள் அதெல்லாம் தூர வச்சிடணும். கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கப்புறம் சபையில் தான் நம்முடைய அன்பு, தேவன் மேலே தான் நம்முடைய அன்பு, தேவ ஊழியர்கள் மேல் நம்முடைய அன்பு. இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை டிராவல் பண்ணணும். ஒரு புதிய அத்தியாயம் துவங்கணும். சபைக்குள்ளே வந்தால் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். வெளியில் போனால் உலக நண்பர்களோடு கூட வாழ்க்கை மாறி விடுகிறது. கர்த்தர் இதை விரும்பவில்லை. அநேக ஆசீர்வாதங்களுக்கு தடை. அநேக நேரங்களில் நம்முடைய நினைவுகள் உலகத்தோடு கலந்து போகிற போது அங்கே இருக்கிற சாத்தானின் சத்துவங்கள் அந்த ஆவிக்குரிய வட்டாரத்தை பாதித்து நம்முடைய பலத்தை குறைத்து போடுகிறது. நம்முடைய ஜெப வாழ்க்கையை குறைத்து போடுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனோடு நாம் நெருங்க நெருங்க அவருடைய நினைவு நமக்குள்ள வரும். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4:12. அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். ஆண்டவர் வேதனையோட சொல்றார், என்னுடைய நினைவுகளை அறியல. உலக பிரகாரமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா ஆண்டவுடைய நினைவுகள் நமக்கு ஒன்றும் புரியாது. ஆண்டவுடைய இருதயத்தின் பாரம் நமக்கு விளங்காது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நினைவுகள் தேவனுக்கு பிரியமானதா இருக்க அவருடைய நினைவுகளை நம்ம அறிகிற ஒரு கிருபை வேண்டும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் கர்த்தருடைய நினைவுகளை நம்ம அறிந்திருக்கிறோம்? ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய சித்தம். அவருடைய விருப்பம் என்ன? அவர் நம்மை குறித்து என்ன நினைவுகளை வைத்திருக்கிறார்? கர்த்தர் இன்றைக்கு அந்த கிருபைகளை தருவாராக. ஸ்தோத்திரம். அந்த ஆழத்துக்குள்ள வரணும். நல்ல ஜெபம் பண்ணி பலப்பட்டு தேவ பக்தி, தேவ வைராக்கியம் இது நம்ம வாழ்க்கையில் வரும்போது கர்த்தருடைய நினைவுகளை நம்ம அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய நினைவுகளை அறிந்தாதான் கர்த்தருடைய வழியில் நடக்க முடியும். ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து
நிறைவேற்றும் அளவும் அவருடைய கோபம் தனியாது. கடைசி நாட்களில் அதை நன்றாய் உணர்வீர்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய நினைவுகளை அவர் நடப்பித்து கொண்டிருக்கிறார். அது நிறைவேறும் அளவும் ஆண்டவர் கோபம் தனியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாத போது தேவ கோபத்துக்கு நாம் ஆளாகிறோம். தேவ கோபம் ஒரு மனுஷன் மேல் இருந்தால் ஆசீர்வாதம் வராது. தேவனுடைய கோபம் நம்ம குடும்பத்தின் மேல் இருந்தால் உயர்வுகள் வராது. அப்போ மேன்மைகள், உயர்வுகள், ஆசீர்வாதங்கள் நமக்கு வர வேண்டும் என்றால் தேவனுடைய கோபத்திற்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது. அவருடைய கிருபையுள்ள கரத்திலே விழுந்து கிடக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கடைசி நாட்களிலே அதை உணருவீர்கள் என்று சொல்லல, நன்றாய் உணருவீர்கள். தேசத்தில் நடக்கிற காரியங்கள், பஞ்சங்கள், வெள்ளங்கள், சேதங்கள், மரணங்கள், விபத்துக்கள், கோர விபத்துக்கள், இதையெல்லாம் பார்க்கும்போது கடைசி நாட்களில் கர்த்தர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை நன்றாய் உணர்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை தருவாராக. ஹல்லேலூயா. அவருடைய இருதயத்தின் நினைவுகளை அவர் நடப்பித்து முடிக்கணும். ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனை கொண்டும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த நினைவுகளை அவர் நிறைவேற்றி முடிக்கிறதற்கு அவர் ரொம்ப பிரயாசப்படுறார். நம்மளை திரும்ப திரும்ப தேடி வருகிறார். கடைசி காலம் அவருடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து தீருகிற வரைக்கும் ஆண்டவர் ஓய மாட்டார். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற பரிபூர்ணமான அவருடைய நினைவுகள் நிறைவேறும் அளவும் மறுபடியும் உங்களோடு இடைபடுவார், மீண்டும் பேசுவார், மீண்டும் உற்சாகப்படுத்துவார், மீண்டும் தைரியப்படுத்துவார், திரும்ப திரும்ப உங்களிடத்தில் வருவார். காரணம், இது கடைசி காலம். அவர் நம்மை கொண்டு செய்ய வேண்டியவைகளை செய்து முடித்து தீர வேண்டும். அவருடைய ராஜ்யத்தை அவர் நம்மை கொண்டு கட்டுவதற்கு அவருடைய நினைவுகள் செய்ய வேண்டியவைகளை செய்து கொண்டே இருப்பதாக. வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து என் வாழ்க்கையில நிறைவேற்றும் அளவும் என்னை கைவிடாதிருப்பீராக. ஹல்லேலூயா. அவர் என்னென்ன நினைவுகள் உங்க பிள்ளைகளை குறித்து வைத்திருக்கிறார். நம்ம நினைச்சிருக்கிறதை விட பல ஆயிரம் மடங்கு மேன்மையாக நினைத்த தேவன். அவருடைய நினைவுகள் ரொம்ப ஆச்சரியமானது. எல்லாத்தையும் நிறைவேற்றுவார், ஒன்று கூட நிறைவேறாமல் போகாது. நம்முடைய கர்த்தர் உண்மையுள்ளவர். நினைவுகள் நிறைவேறும், அல்லது நினைவுகள் நிறைவேறினால், அதான் கர்த்தர் உங்களோடு இன்னைக்கு பேசுகிற வார்த்தை. அவருடைய நினைவுகள், ஸ்தோத்திரம், என்ன நடக்கும்? நினைவுகள் நிறைவேறினால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரப்போகிறது. தேவனுடைய நினைவுகள் நிறைவேறும் போது பல ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் வருகிறது. பல நன்மைகளை கர்த்தர் வேதத்தில் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. செய்தியை கேட்பதோடு அல்ல, தயவு செய்து வீடுகளில் இந்த குறிப்புகளை எடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு குறிப்பையும் ஜெப குறிப்பா மாற்றுங்க. கர்த்தருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் நிறைவேறும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருக்கு மகிமை. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவருடைய நினைவுகள் நிறைவேறும் போது, யோவான் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், முந்தினதை காட்டிலும் பிந்தினதை மகிமையுள்ளதாக்குவார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், மன்னிக்கும், யோவான் 2:10, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். நன்மையானவைகளை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். தாமதமாகிவிட்டது என்று நினைக்காதிருங்கள், பிந்தினதை மகிமையுள்ளதாக்குவார். முந்தினதை காட்டிலும், முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். ஆண்டவருடைய நினைவு என்ன? பிந்தினதை மகிமையுள்ளதாக்கணும். ஸ்தோத்திரம். மரியாளின் நினைவு என்ன? நினைத்த போது உடனடியாக அற்புதம் நடக்கணும். ஆனால் ஆண்டவருடைய நினைவு கொஞ்சம் காத்திருந்தாலும் பிந்தினதை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவருடைய நினைவு இருக்கிறது. சில அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் தாமதிக்கலாம். நம்ம தேவ மனிதர்கள் தான். மரியாதை போல சில நேரம் உடனே கேட்போம், ஆண்டவரே உடனடியாக செய்யும், இப்பொழுதே செய்யும்.
தவறு அல்ல. கர்த்தர் தாமதிக்கிறார் என்றால் சில நேரங்களில் பிந்தினதை முந்தினதை காட்டிலும் ருசியுள்ளதாய் மாற்றுவார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் தாமதித்து கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் உங்கள் முந்தின வாழ்க்கையை காட்டிலும் பிந்தின வாழ்க்கையை மகிமையுள்ளதாய் மாற்றுவதற்காகவே சில தாமதங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். நம்பினால் மாத்திர ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீங்களே சொல்லிட்டே இருக்கணும், அல்லேலூயா, ஆமேன். கைதற்றதெல்லாம் நீங்களா வரணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முந்தினது குறைவுள்ளது, பிந்தினது நிறைவானது. முந்தின ரசம் குறைஞ்சு போச்சு, அது குறை உள்ளது. பிந்தினது நிறைவானது, எல்லாருக்கும் திருப்தியாகி விட்டது. முந்தினது சாதாரணமானது, பிந்தினது விசேஷித்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் முந்தின வாழ்க்கையை காட்டிலும் உங்கள் இனிமேல் பிற்கால வாழ்க்கையை விசேஷித்த வாழ்க்கையாக மாற்றப் போகிறார். கர்த்தர் உங்களை சந்தித்த பிற்பாடு உங்கள் வாழ்க்கை விசேஷித்ததாய் மாறுகிறது. முந்தினது வெறுமையானது, பிந்தினது நிரம்பி இருக்கிறது. முந்தின ரசம் கற்சாடிகள் எல்லாம் அங்கே பாத்திரங்கள் எல்லாம் காலியாகி விட்டது. திராட்சை ரசம் வார்க்கப்பட்டு பரிமாறுவதற்கு வைக்கப்பட்ட எல்லாம் காலியா இருக்கு, வெறுமையா இருக்கு. ஆனா பிந்தினது 6 கற்சாடிகள் நிறைய இருக்கிறது. கர்த்தர் தேவைக்கு அதிகமாக கொடுத்தார். பிந்தினது நிரம்பி இருக்கிறது, நிரப்பப்படுகிற அனுபவம். ஸ்தோத்திரம். எவ்வளவு மகிமையுள்ளதாக்குகிறார். இதுதான் கர்த்தருடைய நினைவு. என் ஆண்டவரை இன்னும் பொறுமையா இருக்கிறீங்க, என் ஆண்டவரை அற்புதம் செய்யல, என் ஆண்டவரை வெட்கப்படுத்திடுவீரோ? மரியாள் ஓடியே வர்றாங்க, வெட்கப்பற்றக்கூடாது. சரித்திரம் சொல்லுகிறது, இயேசுவின் உறவினர் வீட்டில் நடக்கிற திருமணம். அதனால்தான் இயேசுவுக்கு அங்கே முக்கிய இடம் இருக்கிறது. இயேசு போன எல்லா இடத்துல அவருக்கு பிரதானமான இடம் தான். ஆனால் அதே நேரத்தில் உரிமையோடு இந்த இடத்துல தான் அவங்க தாய் வர்றாங்க. ஸ்தோத்திரம். வேற வழி இல்லைப்பா, ஏதாவது செய்யணும், ஜனங்கள் முன்னால் வெட்கப்பட்டுறக்கூடாது. எத்தனையோ பாடுகள் வழியாக வந்து, ஆண்டவரே இதுவரை தூக்கி சுமந்தீங்கப்பா, இனியும் எங்களை வெட்கப்படுத்திடாதீங்க. வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் வாழுகிற பட்டணத்து மக்கள் நடுவில், சொந்த பந்தங்கள் நடுவில் எங்களை இதுவரை பாதுகாத்தீங்க. நாங்கள் வெட்கப்பட விடாதபடி கர்த்தர் எங்களுக்கு துணை நிற்பீராக. முந்தினதை காட்டிலும் பிந்தினது நிரம்பி இருக்கிறத்தக்கதாக வெறுமையான எங்கள் பாத்திரங்கள் எல்லாம் இந்த காலை நேரத்தில் நிரப்பப்படுவதாக. திராட்சை ரசம் இனிமையாய் குறிக்கிறது. எங்க வாழ்க்கை ரொம்ப கசந்து போனதா இருக்குப்பா, ஒரு இனிமை எங்களுக்குள் உண்டாவதாக. போராட்டங்கள், கலகங்கள், இப்படியே வாழ்க்கை ஒரு டென்ஷன்ல, ஒரு ஸ்ட்ரெஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையை கர்த்தர் இனிமை உள்ளதாய் மாற்ற விரும்புகிறார். திராட்சை ரசம் இனிமையை உண்டாக்குகிறது, களிப்பை உண்டாக்குகிறது, மனம் முறிந்தவனுக்கு அவனுக்கு ஒரு பலனை கொடுக்கிறது. ஸ்தோத்திர. தேவ பிரசன்னம் இன்றைக்கு நமக்குள் ஒரு இனிமையை கொண்டு வருவதாக. திராட்சை ரசம் இயேசுவின் இரத்தத்திற்கு அடையாளம். இந்த இரத்தம் நமக்குள் வரும்போது, நமக்குள் பாயும் போது, அவர் இரத்தத்தால் நாம் கழுவப்படும் போது நம்முடைய வாழ்க்கை இனிமையுள்ளதாய் மாறுகிறது, சுவையுள்ளதாய் மாறுகிறது, நிரப்பப்பட்ட வாழ்க்கையாய் மாறுகிறது. முந்தினது இல்லை என்கிற நிலையில் இருக்கிறது, பிந்தினது போதும் என்கிற நிலைக்கு வந்துவிட்டது. ஸ்தோத்திரம். அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமேன் சொல்லலாமா? முந்தினது இல்லை என்கிற நிலையில் இருக்கிறது. எது எடுத்தாலும் இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, தேவைக்கு ஒன்றும் செய்ய முடியலை, நினைச்ச இடங்களுக்கு போக முடியலை, ஒன்றையும் சாதிக்க முடியலை, இல்லை இல்லை இல்லை, சுகம் இல்லை என்கிற நிலை. ஆனால் பிந்தினது போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, தந்த ஆசீர்வாதங்கள் போதும் அப்பா, சுகம் போதும், உங்க பிரசன்னமே போதும். பாடுறோம்ல, ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா. ஹல்லேலூயா. மேஜர் கொடுங்க. ஹல்லேலூயா. இந்த ஒரு அடி எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த நாள் முதல் உங்க பிந்தின வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது? போதும் என்கிற நிலை, திருப்தி ஆக்குகிற நிலை. ஆண்டவரே, இதான் ஆண்டவுடைய நினைவு, இதுதான் ஆண்டவுடைய நினைவு. இந்த நினைவு நிறைவேறணும். வலது கையை உயர்த்தி, ராஜாவும் பிரசன்னம் போதுமையா,
எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் உங்க சத்தம் உயரட்டும். எப்போதும் எனக்கு போதுமையா. ஓ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம். இல்லை என்கிற அனுபவம் மாறுகிறது. போதும் என்கிற நிலைக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா. உலகம் எல்லாம் நிரப்புகிறார். மாயையா. சகந்தரா முன்னே அப்பா போதுமையா. உம்மன் ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் ரகமரியந்தளவா. தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே. கரம் பிடித்த கண்மலை மேல உயர்த்துவார். நாயகரே. கைவிட மாட்டார். கைவிடாத கமரகந்தரா. தூயவரே. கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் நிரப்புங்க நிரப்புங்க ராஜா. பிரசன்னம் ஜகமரியம் தரபல பரபா. தேவ பெற்றுக்கொள்வோம். பிரசன்னம். நல்ல கரங்களை தட்டி. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா. அந்நிய பாஷையில கைதட்டி எல்லாரும் ரகமரியம் தரபா ஷகதரபா ரபா. நிரப்புங்க ஆண்டவரே. ராஜா முந்தினதை காட்டிலும் பிந்தினதை மகிமையுள்ளதாக்குமா. எப்போதும் எனக்கு போதுமையா. இல்லை என்கிற நிலைமையை மாற்றி போதும் போதும் ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவர். ஸ்தோத்திரம். இதுவரை செய்த கிரியைகளை காட்டிலும் இனிமேல் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறவைகள் வல்லமை நிறைந்ததா இருக்கும். அவருடைய மகிமையுள்ள கரத்தின் கிரியைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எஸ் லார்ட். ஹல்லேலூயா. மகிமையுள்ளதாக்குவார். கர்த்தருடைய நினைவுகள் நிறைவேறினார். முந்தினதை காட்டிலும் பிந்தினதை மகிமையுள்ளதாக்குவார். முந்தினது மனிதனால் உருவாக்கப்பட்டது, பிந்தினது தேவனால் கொடுக்கப்பட்டது. முந்தின ரசம் அங்கிருந்த உதவியாளர்கள் வேலை செய்கிறவர்களால் உருவாக்கப்பட்டது, மனுஷனால் உருவாக்கப்பட்ட ரசம். பிந்தினது தேவனால் உருவாக்கப்பட்டது. அநேக காரியங்களை நீங்க போராடி இத்தனை வருஷம் உருவாக்கி ஜெயிச்சு மேற்கொண்டு வந்துட்டீங்க. இனி கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறது அவரால் உருவாக்கப்பட்டதா இருக்கும். இனி அவர் தருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவனால் உருவாக்கப்பட்ட ஆசீர்வாதங்களாகவே இருக்கும். மகிமையுள்ளதாக மாற்றுவாராக. இரண்டாவது ஆசீர்வாதம், நினைவுகள் நிறைவேறினார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அவருடைய நினைவுகள் நிறைவேறும் போது இரண்டாவதாக நாம் எதிர்பார்த்தவைகளை
நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அப்ப அவருடைய நினைவுகள் நம்முடைய எதிர்பார்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற நினைவு, நீங்க விரும்புகிறத ஆண்டவர் தருவார். எதிர்பார்த்திருக்கிறதை பெற்றுக்கொள்வீர்கள். காத்திருக்கிறவைகளை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். அந்த சுதந்தரித்துக் கொள்ளுகிற அனுபவம் வரும்போது அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கானதல்ல. ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய நினைவுகள் நியாயமானவைகள் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்ப நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை கர்த்தர் நமக்கு கொடுப்ப அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற நினைவுகள் அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள்னு கர்த்தர் சொல்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசம் மிக பெரியதை எதிர்பார்க்கும். விசுவாசம் மிக பெரியதை சாதிக்கும். எதிர்பாருங்கள் விசுவாசத்தோடு. தேவ சமூகத்திலே பெரிய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு தேவை. ஒவ்வொரு வாரம் ஆராதனைக்கு வரும்போதும் எதிர்பார்ப்போடு வர கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நம்முடைய எதிர்பார்ப்புகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிற இடம் தேவ சபை. அன்னால் எதிர்பார்த்து வந்த ஆசீர்வாதத்தை தேவ சபையில் பெற்றுக்கொண்டால். யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் ரொம்ப ஒரு முக்கியமான வசனம். நம்முடைய இருதயத்தை தொடக்கூடிய ஒரு வசனம். யோபு 22:28 எடுத்தவங்க சேர்ந்து வாசிங்க, அல்ல ஸ்கிரீன்ல பார்த்து வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். தேவ பிள்ளைகளே, நம்ம ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்றோம்னா அது நடக்கும். ஏன்னா நம்முடைய நினைவுகள் நியாயமானவைகள் என்று பைபிள் சொல்லுகிறது. எந்த காரியத்தை நிர்ணயம் பண்ணி இருக்கிறீங்க, எது நடக்க வேண்டும் என்று காத்திருக்கிறீங்க, எதை தீர்மானித்து ஓடிக்கொண்டிருக்கிறீங்க, எந்த பிரயாசத்தின் பலனை எதிர்பார்த்து வாழ்கிறீர்கள், அது நிலைவரப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய பாதையில வெளிச்சம் பிரகாசிக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு முன்பாக செல்லுகிறது. எதிர்பார்த்திருக்கிறவைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. எதிர்பார்த்தாதான் பெற்றுக்கொள்ள முடியும். எதிர்பார்த்திருக்கிறவைகளை பெற்றுக்கொள்வதற்கு தான் அவருடைய நினைவுகள் அதையே நினைத்து கொண்டிருக்கிறது. என்னுடைய பிள்ளை, எனக்கு ஊழியம் செய்கிற பிள்ளை, என்ன கணம் போன்ற பிள்ளை என்னிடத்துல எதிர்பார்த்திருக்கிறத நான் செய்யணும்னு அவர் நினைத்து கொண்டே இருக்கிறார். அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். விசுவாசம் எதையும் சாதிக்கும், எதையும் சாதிக்கும். அந்த விசுவாசத்தோடு எதிர்பார்த்திருங்கள். விசுவாசத்தோடு எதிர்பார்த்திருங்கள். எபிரேயர் 11 அதிகாரத்தில் எல்லாம் வாசிக்கும் போது எவ்வளவு பெரிய விசுவாசத்தோடு வாழ்ந்த விசுவாச மாவீரர்கள் என்று சொல்லலாம். விசுவாச பட்டியலில் இடம் பெற்றிருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளை, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை எதிர்பாருங்கள். அந்த விசுவாசம் தான் எதிர்பார்த்ததை நாம் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தின் எதிர்பார்ப்போடு கூட கீழ்ப்படிதலும் அவசியம் தேவை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசத்தோடு எதிர்பார்த்திருக்கிறவைகள் மாத்திரமல்ல, கீழ்ப்படிதலோடு தேவ சமூகத்திலே ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை, வசனத்திற்கு, தேவன் பேசுகிற செய்திக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியும் போது தேவன் நமக்கு நாம் எதிர்பார்த்தவைகளை கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விசுவாசத்தோடு நின்று விடாமல் கீழ்ப்படுகிற அந்த ஆழ அனுபவத்திற்குள் எங்களை கொண்டு வருவீராக. ஸ்தோத்திரம். சீசர்களுக்கு விசுவாசம் இல்லை, கீழ்ப்படிதல் இருந்தது. வலை கிளியத்தக்கதாக மீன்களை பெற்றுக்கொண்டாங்க. சில நேரங்களில் விசுவாசம் ஒர்க் அவுட் ஆகாது. கர்த்தர் சொல்றது புரியாது. இது எப்படி நடக்கும், அது எப்படி முடியும் ஆண்டவரே? வனாந்திரத்தில் எப்படி வழி உண்டாகும்? செங்கடல் எப்படி பிளக்கும்? யோர்தான் எப்படி பிளக்கும்? விசுவாசமே இல்லை. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி
உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு ஆசாரியர்கள் யோர்தானிலே அவர்கள் உள்ளங்கால்கள் பட்டபோது யோர்தான் இரண்டாக பிரிந்தது. கீழ்ப்படிதல் அற்புதத்தை கொண்டு வருகிறது. ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிற விசுவாசம் எங்களிடத்தில் இல்லாவிட்டாலும் நீர் விரும்புகிற கீழ்ப்படிதல் எங்களுக்குள் உண்டாக கர்த்தர் உதவி செய்வீராக. எத்தனை பேர் புரிகிறது? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அநேக நேரங்களில் விசுவாசிக்க கூடாத நிலைமைக்குள் நாங்கள் வாழ்கிறோம். எங்கள் சூழ்நிலைகள், எங்களை சுற்றி இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் எங்களுடைய விசுவாசத்தை தனிய பண்ணுகிறது. எங்களை சுற்றிலும் நடக்கிற சில காரியங்கள் எங்கள் விசுவாசத்தை அணைத்து போடுகிறது. நீர் என்ன செய்வீரோ, இது எப்படி நடக்கும் என்றுதான் எங்கள் வாழ்க்கையில் யோசிக்க தோன்றுகிறது. ஆனால் ஒன்று எங்களுக்கு தெரியும், விசுவாசிக்க முடியவில்லை ஆண்டவரே, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் வலையை போடுகிறோம் என்ற அந்த கீழ்ப்படிதல் எங்களுக்குள் உண்டாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. அல்லேலூயா. விசுவாசிக்க முடியவில்லை அப்பா, கீழ்ப்படி எங்களால் முடியும். கீழ்ப்படி எங்களால் முடியும். கீழ்ப்படிதல் இன்னும் ஆழமான விசுவாசத்திற்குள் நம்மை கொண்டு போகும். ஆண்டவரே, எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நாங்கள் விசுவாசத்தில் குறைவுள்ளவங்களாக மாறிட்டோம். கீழ்ப்படிதலில் மாத்திரம் குறையில்லாமல் வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல். தேவ வார்த்தைக்கு, தேவனுடைய பிரசங்கத்துக்கு, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடுங்கும் போது, நம்மை உடைக்க ஒப்பு கொடுக்கும் போது அற்புதங்கள் வரும். அவர் செய்கிற அற்புதத்தில் பாதிப்பே இருக்காது. வலை கிளியவில்லை, மீன்களை பிடித்தார்கள். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஸ்தோத்திரம். வேதனை இல்லாத ஆசீர்வாதம், சேதங்கள் இல்லாத ஆசீர்வாதம், துன்பங்கள் இல்லாத ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அவர் தருகிற ஆசீர்வாதத்தில் 1% கூட துன்பங்கள் இல்லை, வலை கிளியவில்லை, பாதிப்பு இல்லை, சேதங்கள் இல்லை, வருத்தங்கள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. மூன்றாவது, நினைவுகள் நிறைவேறினால். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16, 18, 19 வசனங்களை முதலாவது வாசிக்கிறேன். அவர், நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள ஒரு பட்டணத்தையும் தெரிந்து கொள்ளாமல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிகாரியாய் இருக்கும்படி தாவீதையே தெரிந்து கொண்டேன். அப்ப ஆண்டவருடைய மனதில் இருந்த ஒரு ஆசை, ஆலயத்தை கட்டுவதற்கு அவரே தெரிந்தெடுக்கிறாரு. அதற்கான பொருளை சபதரிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆசையை, இந்த நினைவை தாவீதின் மனதில் கர்த்தரே வைக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, நான் அதற்காகவே தெரிந்து கொண்டேன், ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று. நான் வேற எங்கேயும் போய் தெரிந்து கொள்ளலப்பா, இஸ்ரவேல் அதிகாரியா இருக்கிறதற்கு தாவீதை தெரிந்து கொண்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். 18, 19 வசனத்துக்கு வரும்போது கர்த்தர் சொல்றாரு தாவீதை நோக்கி, என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதில் இருந்தது, நல்ல காரியம்தான். இப்போ என்ன அர்த்தம்? அந்த விருப்பத்தை நானே உனக்கு கொடுத்தேன். அதைத்தான் 16ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஆலயத்தை கட்டுறதுக்காகவே நான் தாவீதை ஏற்படுத்தினேன். நம்மளை ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காகவே ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்றார், நல்ல காரியம்தான், ஆகிலும் தாவீதின் நினைவு அவன் ஒரு ஆலயத்தை கட்டணும் கர்த்தருக்கென்று. கர்த்தருடைய நினைவு, நீ அல்லப்பா, உன் குமாரன் என் நாமத்திற்கென்று வந்த ஆலயத்தை கட்டுவான். தாவீதின் நினைவு கர்த்தருடைய நினைவு, நம்முடைய நினைவு கர்த்தருடைய நினைவு. நம்முடைய நினைவு கர்த்தருக்காகத்தான் செய்யணும்னு விரும்புகிறோம், கர்த்தருக்கு தான் ஊழியம் செய்ய விரும்புகிறோம். ஆனால் அவர் விரும்புகிற பிரகாரம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. தாவீது கர்த்தருக்கு தான் செய்ய வந்தான், அவனுக்குன்னு கட்ட வரல. கர்த்தரும் சொல்றாரு, அவருக்கு தான் கட்டுறதுக்கு சொல்றாரு. ஆனால் தாவீதல்ல, சாலமோனை கொண்டு கட்டுவேங்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11ஆம் வசனத்துக்கு நீங்கள் வரும்போது, அப்படி அந்த சாலமோன் ஆண்டவருடைய நினைவின்படி சாலமோன் ஆலயத்தை கட்டின போது, கர்த்தருடைய நினைவுகள் நிறைவேறின போது,
1 ராஜாக்கள் 8:11 மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்வதற்கு நிற்கக்கூடாமல் போயிற்று, கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நினைவுகள் நம் வாழ்க்கையில் நிறைவேறும் போது மகிமை நம்மை நிரப்பும். மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பும். மகிமை உங்க குடும்பத்தை நிரப்பும். மகிமை நம்மை சுற்றிலும் நிரப்பும். ஆமென். மகிமை நிரப்பப்படும் போது, தேவனுடைய ஆலயம் அவருடைய மகிமையால் நிரப்பப்படும் என்றால் 1 ராஜாக்கள் 8:29 சொல்லப்பட்டதுபடி ஆண்டவர் தம்முடைய கண்களை இரவும் பகலும் அங்கே வைத்து நம்முடைய ஜெபங்களை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை இருக்கிறதோ அந்த இடத்தில் நீங்கள் செய்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் உடனடியாக பதிலை கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவரே, உம்முடைய நினைவுகள் நிறைவேற நான் இடம் கொடுப்பேன் என்றால் மகிமை என் குடும்பத்தை நிரப்பும். அந்த மகிமை நிரம்பி இருக்கும் போது நான் செய்கிற ஜெபங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கும். சாலமோன் ஜெபித்து வைத்திருக்கிறான். அன்றே ஜெபம் பண்ணிட்டான். அந்த ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பீராக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆலயத்தில் வந்து நீங்கள் உட்கார்ந்து சில மணி நேரம் கண்ணீரோடு ஜெபித்து அழுது தேவ சமூகத்தில் உங்கள் வருத்தங்களை கஷ்டங்களை கொட்டி மனபாரத்தை தீர்த்து நீங்க போறீங்களே, அதற்கான ஒரு ஆசீர்வாதத்தையும் பரிகாரத்தையும் பதிலையும் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். ஏனென்றால் இந்த இடம் தேவ மகிமையால் நிரம்பி இருக்கிறது. ஊழியம் செய்யக்கூடாத அளவுல தேவ பிரசன்னம் நிரப்புகிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். இந்த மகிமையை நீங்க உணர கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. மகிமை நம்மை நிரப்பும். அவருடைய நினைவுகள் நிறைவேற ஒப்பு கொடுங்க. 4வதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், 42ஆம் வசனம், 44ஆம் வசனத்தில் எல்லாம் நீங்கள் வாசிக்கும் போது, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39, 42, 44 எல்லாம் வாசிக்கும் போது முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்றார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய நினைவின்படி அல்ல, நான் நினைக்கிற பிரகாரம் அல்ல, என் சித்தத்தின்படி அது நடந்துடக்கூடாது, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். நமக்கு சில போராட்டங்கள்ல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைப்போம். நம்ம சித்தம் அதுதான். பாடுகள் எல்லாம் கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, வேண்டாம். கடந்த வாரம் கேர்சல் பாடத்தில் அதை தயாரிக்கும் போது ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார். லட்சியமில்லாத கிறிஸ்தவ, துன்பமில்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை, லட்சியமில்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை. குறித்து கொள்ளுங்க. துன்பமில்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை, லட்சியமில்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை. ஸ்தோத்திர. பாடுகள் நம்மை பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாளை நம்மை போல பாடு உள்ளவராக இருந்தார். இந்த ஜெபத்தை செய்கிறார். ஆண்டவரே, இது நீங்க கூடுமான நீங்கட்டும், ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் நல்லது, ஆகிலும் என்னுடைய நினைவின்படி எது நடந்துடக்கூடாது, ஏன் சித்தம் நிறைவேறிடக்கூடாது. கடைசி நிமிஷத்துலையும் போராட்டம் வருது. தேவ பிள்ளைகளை, ஆசீர்வாதத்தை பெறுகிற கடைசி வினாடியில உங்க வாழ்க்கையில் அதிகமான போராட்டங்கள் வரும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. மார்க்கு 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலும் நம்ம வாசிக்கும் போது, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணின போது, லூக்கா 22:43, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். தேவனுடைய சித்தத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது, அவருடைய நினைவுகள் நிறைவேற உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது, உன்னதத்தின் பலத்தினால் நிரப்பப்படுவீர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து பிதாவின் நினைவு நிறைவேற ஒப்பு கொடுத்த போது வானம் திறக்கப்பட்டது, தூதன் இறங்கி வந்தான், அவரை பலப்படுத்தினார். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் பலவீனப்பட்டிருக்கிறோம். காரணம், நம்முடைய நினைவுகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நிறைய நேரங்களில் நாங்கள் சோர்ந்து போகிறோம்ப்பா. உன்னத பலன் நம்மளை நிரப்பண்ணா ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, எங்கள் சித்தப்படி அல்ல, என்னுடைய நினைவின்படி அல்ல,
ஸ்தோத்திரம். உம்முடைய நினைவுகள் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த அர்ப்பணத்திற்குள் நீங்கள் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். நீங்கள் பலனடைவீர்கள். வானம் திறக்கப்படும். உங்களுக்கு ஒரு புதிய பலத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒரு புதிய உத்வேகத்தை கர்த்தர் கொடுப்பார். ஸ்ட்ராங்கா மாறிடுவீங்க. விசுவாசத்தில், கிருபையில் பலப்படுவீங்க. கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலோடு சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எபேசியர்ல வாசிக்கிறோம். கடைசியாக சகோதரரே, பலன் அடைந்து கொண்டே இருப்போம். ஸ்தோத்திரம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பலப்படுவோம். எப்பொழுது? தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நினைவு நிறைவேற. நிறைய நேரம் நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனால் இயேசுவை போல கடைசியில் எப்படி வந்துடணும்? கன்க்ளூஷன் எங்கே வரணும்னா, முடிவு. ஆயிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. இந்த துன்பம் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு விரும்புகிறேன். இந்த வழியா நடத்தாம வேறு வழியா நடத்தினா நல்லா இருக்கும்னு தோன்றுகிறது எங்க மனதில். ஆகிலும் ஒருவேளை இது எங்க ஜெபமா மாறி இதற்கு பிரயாசப்பட்டா உங்க சித்தம் தடைபட்டு விடக்கூடாதப்பா. ஆகவே ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய நினைவின்படி அல்ல, உம்முடைய நினைவுகள் நிறைவேற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பலன் அடைவீர்கள். 5ஆவதாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எல்லாருக்கும் பரிச்சயமான தெரிந்த வசனம். நினைவுகள் நிறைவேறினால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஆமென் சொல்லலாமா? பாராம இந்த வசனம் நம்ம சொல்லலாம். அன்றைய அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய நினைவு நிறைவேற நம்மை அர்ப்பணித்தார். நம் வாழ்க்கையில் அவருடைய நினைவுகள் நிறைவேறும் போது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் என்று கர்த்தர் சொல்றார். அந்த அவர் நினைத்தபடி நம் வாழ்க்கையில் கிரிய காரியங்கள் நடக்கும்போது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக மாறும். எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்? நன்மைக்கு ஏதுவான காரியங்கள். உங்க வீட்டில் நல்ல காரியங்கள் நடந்துட்டே இருக்கும். வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்கும். தடைபடாது. தேவனுடைய பிள்ளைகளே, சகலமும் நன்மையாக கர்த்தர் மாற்றுவாராக. உங்க ஆகாரம் குறைபடாது. உங்க வேலையில் ஆசீர்வாதம், உங்க தொழில் ஆசீர்வாதம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த அனுபவம் சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்கும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஜெயிப்பீங்க. எவ்வளவு போராட்டம் வந்தாலும் ஜெயிப்பீங்க. எத்தனை பேர் எதிர்த்தாலும் முன்னேறுவீங்க. காரணம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய நினைவுகள் நிறைவேறும் போது சகலமும், அல்லது கையை உயர்த்தி, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். கர்த்தர் தீமை செய்கிறவர் அல்ல. கர்த்தர் தீமை செய்கிறவர் அல்ல. கொஞ்ச நேரம் பாடு, முடிவு ஆசீர்வாதம், முடிவும் தேவ மகிமை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் செய்கிற மகிமையான காரியங்களுக்காய் காத்திருப்போம். 6ஆவதாக நினைவுகள் நிறைவேறினார். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 19வது வசனம். சேர்ந்து வாசிப்போம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. தேவனுடைய நினைவு. கர்த்தர் பேசுகிற ஒரு மனுஷனை எழுப்பணும். தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை புரிந்து கொள்ள ஒரு தீர்க்கதரிசி தேவை. அவருடைய நினைவு நிறைவேற சாமுவேல் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் நீங்கள் அதிலே வாசிக்கும் போது 10ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய நினைவு நிறைவேற சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று தன்னை அவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்தான். அவருடைய நினைவு என்ன? ஜனங்களோடு பேசுறதுக்கு ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பணும்.
பல நாட்கள் வருடங்களா கர்த்தருடைய சத்தமே இல்லை, தேவனுடைய வெளிப்பாடு இல்லை. வசனம் அபூர்வமா இருக்கு, பிரத்யட்சமான தரிசனம், பர்டிகுலரா ஆண்டவர் நேரடியா அவர் நம்மோடு பேசுகிற அனுபவம் இல்லை. ஆகவே ஆண்டவருடைய நினைவெல்லாம் எப்படி இருக்கிறது? ஜனத்தோடு பேசுவதற்கு, இந்த ஜனத்தை மீட்டெடுப்பதற்கு தேவ மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி தேவை. தேடி வந்தபோது சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இன்னைக்கு ஆண்டவரே என்ன செய்யணும், எங்க போகணும் ஒன்றும் தெரியாது. ஆண்டவர் உங்களை அவர் பயன்படுத்த சித்தமாய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விருப்பமாய் இருக்கிறார். நீங்கள் ஒரு மனக்கோட்டையில் வாழாமல் இன்னைக்கு ஒரே ஒரு சிறிய ஜெபத்தை செய்யுங்கள். சொல்லும் அடியே கேட்கிறேன். இந்த ஜெபத்தை செய்த போது, அவருடைய நினைவுகள் நிறைவேறின போது என்ன நடந்தது தெரியுமா? வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். அதான் 19ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய எல்லா வார்த்தைகளில் ஒன்றை ஆகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அப்படின்னா சொன்ன வாக்கு தத்தங்கள் அத்தனையும் நிறைவேற்றி முடித்தார். நல்ல உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். வாக்கு தத்தங்களின் நிறைவேறுதலை பார்க்க வேண்டும் என்றால் சாமுவேலை போல சொல்லும் அடியே கேட்கிறேன். 7வது கடைசியாக தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நினைவுகள் நம்மில் நிறைவேறும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்கள் சேர்ந்து வாசிப்போம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 51, 52. யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார். அவருடைய நினைவுகள் யோசேப்பில் நிறைவேற அவனை புடமிடுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த போது, புடமிடுவதற்கு ஒப்பு கொடுத்தான். சுத்த பொண்ணா விளங்கண்ணா புடமிடப்படணும், அக்கினிக்குள்ள தன்னை போவதற்கு அனுமதித்தான். அப்படிப்பட்ட சோதனைகள், அப்படிப்பட்ட வேதனைகளுக்கு தன்னை ஒப்புவித்த போது அவருடைய நினைவுகள் நிறைவேறினது. எப்படி நிறைவேறினது தெரியுமா? அவருடைய நினைவுகளின் நிறைவேறுதல் எப்படி இருந்தது? ஸ்தோத்திரம். யோசேப்பின் வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது வருத்தங்களை நீக்கி பழுக பண்ணினார். ஸ்தோத்திரம். வருத்தங்களை நீக்கி பழுக பண்ணுவார். அதுதான் மனாசே, அதுதான் எப்ராயிம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மில் அவருடைய நினைவுகள் நிறைவேறும் போது நம்முடைய வருத்தங்கள் நீங்கி பழுக பண்ண கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, யோசேப்பை போல எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய நினைவுகள் நிறைவேற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். குழியில் போடுறதா இருந்தாலும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். சிறைச்சாலைக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எவ்வளோ வேதனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் எங்கள் வாழ்க்கையை உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீர் எங்களை புடமிடுவதற்கு ஒப்பு கொடுக்குறோம். அப்படி புடமிடப்பட்டவுடைய நினைவுகள் நிறைவேறின போது வருத்தங்களை நீக்கி ஒரு பெருக்கத்தை பழுக பண்ணுகிற தேவன். ஸ்தோத்திரம். அதாவது பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை, அதுதான் பழுக பண்ணுகிற அனுபவம். கனி கொடுக்கிற வாழ்க்கை, அதுதான் பழுக பண்ணுகிற அனுபவம். ஸ்தோத்திரம். பெருக்கம் வேற, பழுக பண்ணுவது வேறு. வருத்தங்களை நீக்கி பழுக பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். நினைவுகள் நிறைவேற எல்லாரும் எழுந்து நின்று